நம்ம ஐயனார் துணை Please, சீரியல் you பயங்கர must tell us பரபரப்பா where he போய்க்கிட்டு went. இருக்குங்க. It சேரனுக்கும், is really சந்தாவுக்கும் very நடக்க urgent. போற என்கேஜ்மெண்ட் We எப்படி cannot நடக்க afford to போகுதுங்கிறத lose any பத்தி more time. எல்லாருக்குமே ஆர்வமா இருக்கும். பீகார்ல நடக்க போற I'm என்கேஜ்மெண்ட்க்கு scared they are coming எல்லாருமே for ரெடி us. ஆயிட்டாங்க. Move in now. இதோட Do not let them பீகாருக்கு escape. நடேசனும், வானதியும் வரப்போறாங்க. Please, வானதிக்கும் you பாண்டியனுக்கும் must ட்ரெயின்ல accept நடக்க this போற food. லவ் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா Why are you இருக்குங்க. taking all இதெல்லாம் this இல்லாம trouble? வானதி அவங்களோட பெரியம்மாவ Why are you பாண்டியனுக்கு taking all this அறிமுகப்படுத்த trouble? போறாங்க. பாண்டியன் அவங்கள பார்த்த பிறகு எப்படி ரியாக்ட் பண்ண போறாருங்கிறது தெரியல. இது இல்லாம சோழன் நிலாவோட அப்பாவ சேரனோட என்கேஜ்மெண்ட்க்கு இன்வைட் பண்றாரு. ஆனா அவர் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சோழன் கிட்ட நல்லா பேசிட்டு நிலா பேசுறப்ப சோழனை குறை சொல்றாருங்க. அது என்ன குறை சொல்ல போறாருங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிலா எவ்வளவோ சொல்லியும் சோழன் நிலா அப்பாவை சேரனோட என்கேஜ்மெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணியே ஆகுவேன்ட்டு ஃபோன்ல பேசினாரு. நிலாவோட அப்பா மனோகர் சேலத்துல ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு. என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு நிலா கிட்ட பேசுறாரு. சோழன் கிட்ட சிரிச்சுக்கிட்டே பேசின மனோகர் நிலா கிட்ட பேசுறம்போது, "என்னம்மா 3 நாள்ல என்கேஜ்மெண்ட் வச்சுக்கிட்டு இப்ப ஃபோன் பண்றீங்க? அந்த வீட்ல இருக்க எல்லாருக்கும் எப்ப இன்வைட் பண்ணணும்னு கூட தெரியாதா? ஏம்மா இத கூட நீ தான் சொல்லிக் குடுக்கணுமா?" அப்படின்னு மனோகர் பேசுறாரு. "அப்படிலாம் இல்லப்பா. அவங்க முன்னாடியே கால் பண்ணணும்னு தான் சொன்னாங்க. நான் தான் வேணான்னு சொல்லியிருந்தேன். நீங்க சேலத்துக்கு ஒரு ஃபங்ஷனுக்கு போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். 2வது பீகார்ல என்கேஜ் பண்ணுங்கிறப்ப நீங்க கண்டிப்பா வரமாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் கூப்பிட வேணாம். மேரேஜ்க்கு கூப்பிட்டுக்கலான்னு சொன்னேன். ஆனா சோழனும், சேரனும் தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் உங்ககிட்ட பேச ஃபோன் போட்டு குடுத்தேன்." அப்படின்னு நிலா சொல்றாங்க. "சரிம்மா, உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. அந்த வீட்ல இருக்க யாரையும் நீ விட்டுக் குடுக்க மாட்ட. சரிம்மா, என்கேஜ்மென்ட்க்கு வரலன்னா என்ன? கல்யாணத்துக்கு வரேன்." "ஆமா, கல்யாணம் இங்க தானே பண்ணுவீங்க?" அப்படின்னு மனோகர் கேட்கிறாரு. நிலா அதுக்கு, "ஆமாப்பா, கல்யாணம் இங்க தான் இருக்கும். அப்ப நீங்க குடும்பத்தோட எல்லாரும் வந்துருங்க. நாங்க இன்வைட் பண்றதுக்கு வீட்டுக்கே வருவோம்." அப்படின்னு நிலா சொல்றாங்க. "சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் ஃபோன் கட் பண்ணிடுறாரு. சோழன் நிலா கிட்ட, "என்ன சொன்னாரு உன்கிட்ட?" அப்படின்னு சோழன் கேட்கிறாருங்க. "நான் தான் அவங்கள இன்வைட் பண்ண வேணாம். கல்யாணத்துக்கு கூப்பிட்டுக்கலாம்னு சொன்னேன்ல. உங்க வீட்ல இருக்க யாருக்கும் இன்வைட் பண்ண தெரியாதுன்னு ஓவரா பேசினாரு. அதான் நான் திருப்பி சொன்னேன்." அப்படின்னு நிலா சொல்றாங்க. "உங்க அப்பாவ நான் கூப்பிட்டதே பெரிய விஷயம். அதுல குறை வேற சொல்லுவாரா?" அப்படின்னு சோழன் சொல்றாரு. அதுக்கு நிலா கோவப்படுறாங்க. "நான் தான் அப்பவே சொன்னேன்ல வேணான்னு. உங்கள யார் கூப்பிட சொன்னது?" அப்படின்னு நிலா சொல்றாங்க. "சரி விடு. உங்க அப்பா வரலனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சும்மா தான் கூப்பிட்டோம். நாளைக்கு சேரனனுக்கு மோதிரம் எடுக்கிறத பத்தி யோசிப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் டாபிக்க மாத்தி போயிடுறாரு. மறுநாள் வீட்ல இருக்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து மோதிரம் எடுக்கிறதுக்காக போறாங்க. சேரனையும் கூப்பிடுறாங்க. சேரன், "நீங்களே பார்த்து நல்லதா பார்த்து எடுங்கப்பா. எனக்கு சைட்ல வேலை இருக்கு. நான் போய் பார்க்குறேன்." அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சோழன், "அண்ணே, உன் கல்யாணத்துக்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீ என்னண்ணே வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போற? ஒரு நாள் விட்டுட்டு வா. இன்னைக்கு ஒரு நாள் மோதிரம் எடுத்துட்டோம்னா வேலையே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நீ போய் சைட்ல இரு. என்ன வேணாலும் பண்ணு." அப்படின்னு சோழன் சொல்றாரு. நிலாவும் சேரன கம்பல் பண்ணி கூப்பிடுறாங்க. சேரன் நிலா கூப்பிட்ட பிறகு சரின்னு சொல்றாரு. அதுக்கு சோழன், "ஏண்ணே, நானும் தான் அவன கூப்பிட்டேன். ஆனா நிலா கூப்பிட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு வரேன். சரி விடுங்க, என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி வாங்க எல்லாரும் நகை எடுக்கிறதுக்காக போவோம்ன்னு" எல்லாரையும் அழைச்சிட்டு நகை எடுக்கிறதுக்காக எல்லா குடும்பமா போறாங்க. சந்தாவுக்கு எந்த மோதிரம் சூட் ஆகுன்னு எல்லாரும் தேடி தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சில மோதிரத்த எடுத்து நிலா காட்டுறாங்க. "அண்ணே, இந்த மாடல்லாம் பாருங்க, நல்லா இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "உனக்கு எது புடிச்சிருக்கோ அத எடுத்துக்கப்பா" அப்படின்னு சேரன் சொல்றாரு. "அண்ணே, இந்த மோதிரத்த நாங்களா போடப் போறோம்? சந்தா தான் போடப் போறாங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்து சந்தாவுக்கு அனுப்பி, இது ஓகேவான்னு கேளுங்க." அப்படின்னு நிலா சொல்றாங்க. சேரன் கடைக்காரர்ட்ட ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டு, ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு, ஃபோட்டோவ சந்தாவுக்கு அனுப்புறாருங்க. சந்தாவுக்கு ஃபோன் பண்ணி, "உனக்கு நான் மோதிரம் அனுப்பியிருக்கேன். உனக்கு புடிச்சிருக்கா பாரு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சந்தாவும் எல்லா மோதிரத்தையும் பார்த்து, அவங்களுக்கு புடிச்ச மோதிரத்த காட்டுறாங்க. சேரன் நிலா கிட்ட, "நிலா, சந்தாவுக்கு இந்த மோதிரம் புடிச்சிருக்காம்ப்பா. இத எடுத்துறலாம்." அப்படின்னு சொல்லி சேரன் சொல்றாரு. அதே மோதிரத்தையும் எடுக்குறாங்க. அப்போ கடைக்காரரு, "அளவு சார்?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப சோழன் சேரனோட விரல காட்டி, "இதோ இவரோட சைஸுக்கே எடுங்க." அப்படின்னு சோழன் சொல்றாரு. அப்ப சேரனோட கைவிரல் சைஸுக்கே சந்தாவுக்கு மோதிரத்த ரெடி பண்றாங்க. மோதிரம் நல்லபடியா சந்தாவுக்கு புடிச்ச மாரியே அமைஞ்சது எல்லாருக்குமே செம சந்தோஷமா இருக்குங்க. நிலா மோதிரத்த பத்திரமா எடுத்து வச்சுக்கிறாங்க. எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. சேரன் என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காரு. பார்த்தா இன்னைக்கும் நடேசன் வீட்டுக்கு இட்லியும், மட்டன் குழம்பும் வாங்கிட்டு வராரு. எல்லாருக்குமே ரொம்ப சந்தேகமா இருக்குங்க. இவரு என்ன டெய்லி இதே வாங்கிட்டு வராரு? எங்க போய் வாங்கிட்டு வராரு? அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு சேரன் நடேசன் கிட்ட, "அப்பா, என்னப்பா டெய்லி வெளியில வாங்கிட்டு வர்றீங்க? டெய்லி இப்படி வெளியில வாங்கி காச தண்டம் பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் விட்டுருந்தா நானே சமைச்சிருப்பேன். எதுக்காக டெய்லி இந்த இட்லியும், மட்டன் குழம்பும் வாங்கிட்டு வர்றீங்க? யாரு உங்களுக்கு சும்மா எதுவும் குடுக்குறாங்களா?" அப்படின்னு சேரன் கேட்குறாரு. அதுக்கு நடேசன், "ஆமான்டா, நம்ம உனக்கு சும்மா குடுப்பாங்க.
நமக்கு தெரிஞ்சவங்க கடை அதனால வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு நடேசன் சொல்றாரு. பாண்டியன் அதுக்கு சரியில்லையே அப்படின்னு சொல்றாரு. உடனே நடேசன் திருக்கு முறுக்குன்னு முழிச்சுட்டு, "அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, என்ன சரியில்ல? ஏன்டா கல்யாண வேலையா எல்லாரும் அங்கங்கன்னு அலைஞ்சுகிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில வீட்ல சமைக்க முடியுமா என்ன? சரி அதனால யோசிச்சு வாங்கிட்டு வந்தா என்னைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீங்க சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிடாட்டி போங்க" அப்படின்னு நடேசன் குடுகுடுன்னு வீட்ட விட்டு வெளில ஓடிட்டாருங்க. அதுக்கு சோழன், "டேய் பாண்டி, இந்த ஆள் கொஞ்ச நாளாவே சரியில்ல. நீ இந்த ஆள் மேல ஒரு கண்ணு வையேன். நானும் இந்த ஆள் மேல ஒரு கண்ணு வைக்கிறேன். என்ன பண்றாருன்னு தெரியல. டெய்லி மட்டன் குழம்பும், இட்லியும் வாங்கிட்டு வராரு. இந்த ஆள் போக்கே சரியில்ல. கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும்" அப்படின்னு சோழன் சொல்றாருங்க. "நானும் பார்த்துக்கிட்டு தான்டா இருக்கேன். ஒரு நாள் மாட்டுவாரு" அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. உடனே நிலா, "சரி போதும். அவரு வாங்கிட்டு வந்தது நல்லது தான். எல்லாருமே செம்ம டயர்டா இருக்கோம். அண்ணனும் டயர்டா இருக்கு. இந்த நேரத்தில வீட்ல இருக்க எல்லாருக்கும் அண்ணன் சமைக்க முடியுமா? கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். அவர எதுவும் சொல்லாதீங்க" அப்படின்னு நிலா சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட போயிர்றாங்க. வானதி பாண்டியனுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்ல இருந்து. பக்கத்துல அவங்க பெரியம்மா பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. பெரியம்மா வானதிய பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கப்ப, வானதி, "என்ன பெரியம்மா சிரிச்சுக்கிட்டே இருக்க என்ன பார்த்து?" அப்படின்னு கேட்குறாங்க. "உன்னைய பார்க்குறப்ப என்னோட சின்ன வயச பார்க்குற மாரி இருக்கு. ஆனா என்ன, என்கிட்ட அப்ப ஃபோன்லாம் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே வானதி, "பெரியம்மா நீ லவ் பண்ணியிருக்கியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா நான் லவ் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே வானதி, "யார பெரியம்மா லவ் பண்ண? நம்ம பெரியப்பாவையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உடனே அவங்க, "உங்க பெரியப்பாவலாம் யாரு லவ் பண்ணா? உங்க பெரியப்பாவ உங்க தாத்தா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. நான் லவ் பண்ணது வேற ஆளு. ஆனா உங்க தாத்தா அத பிரிச்சு வச்சுட்டாரு" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட உடனே வானதி செம்ம ஷாக் ஆகுறாங்க. "என்ன பெரியம்மா நீ ஒரு லவ் ஸ்டோரியே வச்சிருக்க. என்னன்னு சொல்லேன்" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாதுடி. அதெல்லாம் அந்த காலத்துல நடந்தது. இனிமே அத பத்தி பேசி என்ன ஆக போகுது" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வானதி அந்த லவ் ஸ்டோரிய சொல்ல சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. அவங்க "இன்னொரு நாள் சொல்றேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஒண்ணுடி, அவர 30 வருஷம் கழிச்சு நான் இப்ப தான் பார்த்தேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அத கேட்டுட்டு வானதி செம்ம ஷாக் ஆகுறாங்க. "என்ன பெரியம்மா சொல்ற? அவர நீ இங்க சென்னையில பார்த்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவருக்கும் கல்யாணம் ஆகி அவர் ஒய்ஃப் இறந்துட்டாங்களாம். அவங்க அவங்களுக்கு பசங்கலாம் இருக்காங்களாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. "அவர பார்த்தியா பெரியம்மா? நீ அவர்ட்ட பேசினியா?" அப்படின்னு வானதி கேட்குறாங்க. "அதெல்லாம் டெய்லி பேசுவேன்" அப்படின்னு அவங்க பெரியம்மா சொல்றாங்க. அதுக்கு வானதி அவங்க பெரியம்மாவ பயங்கரமா கலாய்க்கிறாங்க. "பெரியம்மா பழைய லவ் மீட் பண்ணியிருக்கீங்க. ஒரே ஜாலி தான் போல" அப்படின்னு வானதி கிண்டல் பண்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. அவரு சும்மா என்ன பார்க்கறதுக்காக வராரு. கொஞ்ச நேரம் பேசுவாரு. அப்புறம் அவருக்கு வேலை இருக்குன்னு கிளம்பிருவாரு. அவ்வளோதான்" அப்படின்னு அவங்க பெரியம்மா சொல்றாங்க. "அதெல்லாம் சரி. நீ எப்போ உன் ஆள என்கிட்ட இன்ட்ரோ பண்ண போற?" அப்படின்னு அவங்க பெரியம்மா கேட்கறாங்க. "நாளைக்கே உன்ன அழைச்சுட்டு வரேன் பெரியம்மா. நீ கடையில தானே இருப்ப. நான் அங்க அழைச்சுட்டு வரேன்" அப்படின்னு வானதி சொல்றாங்க. மறுநாள் வானதி பாண்டியன பார்க்கறதுக்காக அவங்க கடைக்கு போறாங்க. அப்ப பாண்டியன் தீவிரமா எப்போதும் போல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப வானதி, "பாண்டி என் கூட கொஞ்சம் வா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. "எங்க வானதி போணும்? சொல்லு கொஞ்சம் வேலை நெறையா இருக்கு" அப்படின்னு பாண்டியன் வர மறுக்கிறாரு. "ஒரு முக்கியமான ஆள மீட் பண்ணணும். கூட வா பாண்டி" அப்படின்னு சொல்லி வானதி பாண்டியன வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போறாங்க. "எங்க வானதி போறோம்? எங்க அழைச்சிட்டு போற?" அப்படின்னு பாண்டியன் கேட்டுக்கிட்டே இருக்காரு. "நீ கொஞ்ச நேரம் பேசாம வா. நான் உன்ன அழைச்சிட்டு போறேன். அதுக்கப்புறம் என்னன்னு சொல்றேன்" அப்படின்னு சொல்லி வானதி சொல்றாங்க. வானதி பாண்டியன நேரா அவங்க பெரியம்மா வச்சிருக்க கடைக்கு அழைச்சிட்டு போறாங்க. பாண்டியன் அத பார்த்துட்டு, "இங்க எதுக்குடி அழைச்சிட்டு வந்த? காலைல சாப்பிடலையா நீ? அதுக்கு தான் அழைச்சிட்டு வந்தியா என்னைய?" அப்படின்னு கேட்குறாரு. "பாண்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாண்டி. நான் சாப்பிட்டு தான் வந்தேன். நீ வா நான் உன்ட்ட ஒண்ணு சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு நேரா பாண்டியன அந்த கடைக்கு முன்னாடி அழைச்சிட்டு போறாங்க. கடையில தோசை சுட்டுட்டு இருந்த அவங்க பெரியம்மா, வானதிய பார்த்த உடனே அவங்க பெரியம்மா, "வா வானதின்னு" சொல்லி கூப்பிடுறாங்க. வானதி பாண்டியன அழைச்சிட்டு போயிட்டு கடை முன்னாடி நிப்பாட்டுறாங்க. "பெரியம்மா, இந்த பையன தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என் ஆளு சொன்னேன்ல, இவன் தான் அது. எப்படி நான் சொன்ன மாரி ஸ்மார்ட்டா இருக்கானா?" அப்படின்னு சொல்லி வானதி கேட்கறாங்க. "அதுக்கென்ன, உன்ன விட ரொம்ப அழகா இருக்காரு" அப்படின்னு அவங்க பெரியம்மா கிண்டல் பண்றாங்க. 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கப்ப, பாண்டியன் மட்டும் கன்ஃப்யூஷனா பார்க்குறாரு. பாண்டியன், நம்ம அப்பா இந்த கடையில இவங்க கிட்ட தானே சிரிச்சு சிரிச்சு பேசி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு யோசிக்கிறாரு. பாண்டியன் தயக்கத்தோட தான் அவங்கட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. கரெக்ட்டா அந்த நேரத்துல நடேசனும் அந்த டெம்போல அங்க வராரு. பாண்டியனையும், வானதியும் அந்த கடையில பார்த்த பிறகு நடேசன் பயங்கரமான ஷாக் ஆவுறாரு. இதுதாங்க நாளைக்கு நடக்க போறது. அய்யனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.